உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் பசும்பொன் பாண்டியன் அவர்கள் அவர் இன்றைய தினத்துல ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அந்த பிரஸ் மீட்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கின்ற சில கட்சிகளுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்க போவது கிடையாது அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணியிருக்காரு. அவர் அந்த மாதிரி சொன்ன கூட பரவாயில்ல, கூடுதலா இன்னொரு செய்தியை சொல்றாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியில் இருக்கின்ற சில கட்சிகளுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்க போது கிடையாது, அதே வேளையில அந்தந்த தொகுதிகளில் நாங்கள் அந்தந்த கட்சிகளுக்கு எதிராக வேலை செய்ய போகின்றோம் அப்படின்ற மாதிரி வேற பதிவு பண்ணியிருக்காரு. இதுதான் ஒரு நெருடலா இருக்குது. சரி, அண்ணன் பசும்பொன் பாண்டியன் அவர்கள் எந்தெந்த கட்சிகளுக்கு எதிராக வேலை செய்ய போறாரு, எதற்காக வேலை செய்ய போறாரு அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க பணிவந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் என்னால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் பசும்பொன் பாண்டியன் அவர் இன்றைய தினத்துல ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அதற்கு பின்பாக அவருடைய அபிஷியல் முகநூல் பக்கத்துல ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. சோ அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம். கடந்த 2019 இருந்து நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். பாஜகவுக்கு எதிராக பல போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். சோ இந்த 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில போட்டியிடுவதற்கு எங்களுக்கு வாய்ப்புகள் வழங்கக்கூடும் என்று எதிர்பார்த்தோம், ஆனால் வழங்கவில்லை. அது எங்களுக்கு வருத்தம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாரு. சோ முதல்ல ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிடுவோம். இது அவருக்கு மட்டும் வருத்தம் கிடையாது, நம்மை போன்ற ஜனநாயகவாதிகளுக்கும் கூட ஒரு வருத்தம் தான். காரணம் என்ன அப்படின்னா, அதாவது மக்களே, ஒரு தலைவருடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், மக்களை பிளவுபடுத்துவதாக இருக்கக்கூடாது, மக்களை ஒன்றிணைப்பதாக இருக்க வேண்டும். சோ அந்த ஒன்றிணைக்கின்ற விடயத்துல அண்ணன் பசும்பொன் பாண்டியன் அவர்கள் ஒரு ஆகச்சிறந்த ஒரு போராளி. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கடந்த 2021 அண்ணன் திருமாவர்கள் ஒரு கொள்கை முழக்கத்தை வைக்கிறாரு. அவருடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்குமே அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு கொள்கை முழக்கத்தை அறிவிப்பாருங்க, ஒரு செயல் திட்டத்தை வகுப்பாரு, ஓராண்டு செயல் திட்டம். அப்ப அந்த ஓராண்டு செயல் திட்டத்தின் அடிப்படையில அண்ணன் திருமாவர்கள் சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கை முழக்கத்தை வைக்கிறாரு. சோ இந்த கொள்கை முழக்கத்தை எடுத்துக்கிட்டு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் ஓராண்டு முழுவதுக்கும் களப்பணி ஆற்ற வேண்டும் அப்படின்றதான் அந்த கொள்கை முழக்கத்தினுடைய நோக்கம். அதாவது என்னன்னா, SC ST BC MBC இந்த மக்களுடைய ஒற்றுமை பேணுவதற்காக செயல் திட்டங்கள் வகுத்து களமாடுங்கள் அப்படின்ற மாதிரி தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு அண்ணன் திருமாவர்கள் ஓராண்டு செயல் திட்டத்தை வகுத்து தாராரு. அப்ப அந்த ஓராண்டு செயல் திட்டத்திற்கு ஊக்கமாக இருந்த நபர், மிகவும் சப்போர்ட்டா இருந்த நபர் யாரு பார்த்தோம்னா அண்ணன் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். அந்த SC ST BC MBC இந்த சமூக ஒற்றுமை பேணுவதற்காக தன்னால் இயன்ற அதிக பங்களிப்புகளை செலுத்திய நபர் யாரு பார்த்தோம்னா அது அண்ணன் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். ஸோ தென் மாவட்டங்கள்ல இன்னைக்கு ஓரளவுக்கு சாதி வெறியாட்டங்கள் அங்குன்றும் இங்குன்றுமா இருக்கு, மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அண்ணன் பசும்பொன் பாண்டியனுடைய ரோல் இருக்கு இல்லையா, இரண்டு சமுதாயங்களை ஒன்றிணைப்பதில் அவருடைய ரோல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ரோல் இருக்குங்களா. அப்படி பட்சத்துல உசிலம்பட்டி தொகுதியில அவருக்கு வாய்ப்புகள் வழங்கக்கூடும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அவருக்கு தான் ஒரு தொகுதி அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட செய்திகள் உறுதியாக இருந்துச்சு. ஆனா கடைசி நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ அவருக்கு வருத்தம் என்பதனை விட நமக்கும் அதுல மிகப்பெரிய வருத்தம். சரி, அதே வேளையில அந்த அறிக்கையில இன்னும் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு 4 கட்சிகளை மென்ஷன் பண்றாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கின்ற ஒரு 4 கட்சிகள், அந்த கட்சிகளுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்க போது கிடையாது, எதிர்த்து வேலை செய்ய போறோம்னு சொல்றாரு. அது என்னென்ன கட்சிகள் அப்படின்னா, தேமுதிக, முக்குளத்தூர் புலிப்படை, தமிழர் தேசம் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி. இந்த 4 கட்சிகளுக்கு எங்களுடைய ஆதரவு கிடையாது, இந்த 4 கட்சிகளையும் எதிர்த்து நாங்கள் வேலை செய்ய போகின்றோம் அப்படின்னு சொன்னாரு. என்ன காரணம்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இந்த கட்சிகள் இருக்கிறாங்க. ஆனா எதற்காக அந்த மாதிரி சொல்றாங்க, என்ன காரணம் அப்படின்னா, இந்த 4 கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்குங்க. இந்த 4 கட்சிகளுமே கடந்த காலங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருந்த கட்சிகள் கிடையாது. இவங்க எல்லாருமே புது வரவுகள். இதற்கு முன்பாக RSS அதாவது பாஜகவுடைய ஆதரவோடு செயல்பட்ட கட்சிகள். சோ அதனாலதான் இந்த 4 கட்சிகளுக்கு நாங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கின்றோம், நாங்கள் எதிர்த்து வேலை செய்ய போகின்றோம் அப்படின்ற மாதிரி அண்ணன் பசும்பொன் பாண்டியன் அவர்கள் பதிவு செய்கின்றார். மக்களே, இதுல நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்தா பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இந்த 4 கட்சிகளுமே புது கட்சிகள், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு புது கட்சிகள். இதுவரைக்கும் இவங்க RSS சிந்தனையில பயணித்திருக்கலாம், பாஜகவுடைய சிந்தனைகளை பயணித்திருக்கலாம். இப்போ அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிகள் வந்திருக்கிறாங்க. சோ வந்ததுனாலே அவங்களுடைய சிந்தனைகள் மாறிடுச்சு என்று கூட நம்ம வைத்துக் கொள்வோம். ஆனா இந்த 2026 தேர்தலுக்கு பின்பாக ஒருவேளை
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருந்து அந்த 4 கட்சிகளை பாஜக கலற்றுவதற்கான வேலை பார்த்தார்கள் என்றால் இங்க என்ன நடக்கும் தமிழ்நாட்டுல? உங்களுக்கு தெரியும், நிறைய அரசியல் கட்சிகள் புதுசா வந்திருக்காங்க, தமிழக வெற்றிகளும் கூட வந்திருக்காங்க. ஸோ தமிழக வெற்றிகளுடைய வருகையின் மூலமாக ஒருவேளை ஒரு தொங்கு சட்டமன்றம் கூட வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல பாஜக தன்னுடைய சூழ்ச்சிகளை செய்து இந்த 4 கட்சிகளை தூக்க மாட்டார்கள் என்று எவ்வாறு நம்மால் உறுதியாக கூற முடியும்? ஸோ அதனால் இதெல்லாமே அவர் கருத்தில் கொண்டுதான் அண்ணன் பசுமன் பாண்டியவர்கள் இந்த 4 கட்சிகளுக்கும் எங்களுடைய ஆதரவு கிடையாது அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணார். மக்களை, இதுல நம்மளுக்கும் கூட ஒரு கருத்துக்கள் ரொம்ப நாளாவே இருந்துச்சு. என்னைக்கு இந்த கட்சிகளை சேர்த்தாங்களோ அன்னையிலிருந்து நாமளும் கூட தொடர்ச்சியா இது போன்ற கருத்துக்களை மையப்படுத்தி தான் நாமளும் கருத்துக்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம். இப்போ வந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணினா என்ன? மதங்களை முதன்மைப்படுத்தக்கூடாது, மத சார்பற்ற ஒரு முற்போக்கு கூட்டணி நாமலாம் அப்படின்றது அர்த்தம். இங்க மத சார்பற்ற என்று சொல்லப்படுகின்ற அந்த சித்தாந்தத்திற்கு எதிராக இருக்கின்ற சிந்தனை இந்த சிந்தனை RSS சிந்தனை. அப்ப RSS சிந்தனை கொண்ட ஒரு கட்சியவே நீங்க உள்ள கொண்டு வந்து சேர்க்கிறீங்க அப்படின்னா இந்த அடிப்படை சித்தாந்தம் இருக்கு இல்லையா, மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அந்த சித்தாந்தமே சிதைவடைகின்றது. இருக்கிற கே செல்வகுமார் அவர்கள் யாரு? கே செல்வகுமார் அவர்கள் வந்து RSS-ஐ பின்புலமாக கொண்ட ஒரு நபர். RSS தான் எனக்கு தலைமை பண்பை கற்றுக் கொடுத்தது என்று கூறிய ஒரு நபர். அப்பேற்பட்ட ஒரு கட்சியை நீங்க உள்ள கொண்டு வந்து நீங்க மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு சொல்றீங்க அப்படின்னா இதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? இதை நம்ம ஆரம்பத்துல இருந்தே நம்ம சுட்டி காட்டி தான் இருந்தோம். ஸோ இன்னைக்கு அண்ணன் பசுமன் பாண்டியவர்களும் கூட இந்த ஒரு கோணத்தில் தான் சுட்டி காட்டியிருப்பார் என்று கருதுகின்றேன். மேற்கொண்டு தேர்தலுக்கு பின்பாக இந்த 4 கட்சியுமே நம்ப முடியாது. இதான் ரியல் ஃபேக்ட். சரிங்களா? இதை அண்ணன் பசுமன் பாண்டியவர்களோட மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இதைத்தான் அண்ணன் திருமாவர்களும் கூட ப்ரெடிக்ஷன் செய்திருக்க கூடும் என்று கருதுகின்றேன். ஏன்னா அவர் தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கின்ற பொழுது அவர் என்ன சொன்னாரு? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. 2026 பின்பாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் மாற உள்ளது அப்படின்றத அவர் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்தார். ஸோ மேபி இதுவாக கூட இருக்கலாம். இந்த 4 கட்சிகள் இருக்காங்க இல்லையா, இந்த 4 கட்சிகள் அவர்கள் எந்த நேரத்திலும் கூட அணிமாறக்கூடிய நபர்களாக இருக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், இந்த 4 கட்சிகள் நீங்க கொடுத்த இந்த வாய்ப்பை இங்க இருக்க கூட்டணி கட்சிகள் நீங்க அதிகமா சீட்டுகளை பங்கீடு பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க இன்னும் தீவிரமா களமாடி இருப்பாங்க. அது திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு தவறும் செஞ்சுட்டாங்க. சோ அண்ணன் திருமாவர்கள் இதெல்லாம் மையப்படுத்தி தான் பேசியிருக்க கூடும் என்று கூட நம்ம வந்து கருதுறோம். 2வது, ஹிந்து பத்திரிகைக்கு அண்ணன் திருமாவர்கள் கொடுத்த பேட்டி இருக்கு இல்லையா, அந்த பேட்டியில அண்ணன் திருமாவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாஜக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அலைன்ஸை வந்து உடைக்க பாக்குறாங்க தேர்தலுக்கு பின்பாக அப்படின்றத அவர் பதிவு பண்ணார். யாரு? அண்ணன் திருமாவர்கள். சோ வந்து மேபி அந்த ஒரு விடயத்தை மையப்படுத்தி தான் அண்ணன் பசுமன் பாண்டியன் அவர்களும் கூட இந்த ஒரு கோணத்துல சிந்தித்திருக்க கூடும் என்று நான் கருதுகின்றேன். சரிங்களா? இருக்கலாம், அப்படியும் கூட இருக்கலாம். தேர்தலுக்கு பின்பாக கூட இந்த கட்சிகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது. சோ அண்ணன் பசுமன் பாண்டியவர்களுடைய இந்த முடிவு என்பது சரியா தவறா என்ற வாதத்திற்குள் நான் போக விரும்பவில்லை. ஆனா அது அவருடைய ஒரு விருப்பம். ஆனா அவருடைய ப்ரெடிக்ஷன், அவருடைய பார்வையும் கூட ஒரு சரியான பார்வையாகத்தான் இருக்கின்றது என்றுதான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அண்ணன் திருமாவுடைய பார்வையும் கூட கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் ஒரு பார்வையில் இருக்கின்றது என்றுதான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. சோ அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் எது வேணாலும், எப்பொழுது வேண்டுமானாலும், எந்த நொடி பொழுது வேண்டுமானாலும், என்ன வேணாலும் நடக்கலாங்க. கூட்டணி என்பது தேர்தலுக்கு முன்னாடி மட்டும்தான்ன்றது கிடையாது, தேர்தலுக்கு பின்னாடியும் கூட கூட்டணி பல ஆட்சிகள்ல நடைபெற்று இருக்கின்றது. ஸோ அந்த வகையில பார்க்கின்ற பொழுது என்னன்னா நடக்கலாம். எல்லாருக்குமே எல்லாவற்றிற்குமே தயாராக இருங்கள் என்பதனை கூறிக்கொண்டு கற்பை ஒன்று புரட்சி அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.